ஷெகான்ஜி பேசுகின்றேன். இறை அதிர்வுகளை நீ உள்வாங்க. என் வாழ்வில் நடந்த அனுபவத்தை உங்களுக்கு பகிர்கின்றேன். நான் எப்பொழுதும் சென்னை கோடம்பாக்கத்தின் அருகில் உள்ள அசோக் நகரில் உள்ள ஓம்கார சுவாமி ஜீவ சமாதிக்கு சென்று தியானம் செய்வேன். தியானம் செய்துவிட்டு அவருடைய ஜீவ சமாதியை வலம் வரும் பொழுது ஒரு நாள் என் தேகத்தில் உள்ள அனைத்து சிறு சிறு துளைகளிலும் இனம் புரியாத அதிர்வுகள் உள்நுழைய ஆரம்பித்தன. லட்சக்கணக்கான துளைகள் நம் உடம்பில் இருக்கின்றன. ஒவ்வொரு துளையிலும் காற்று உள்ளே நுழைவதை நான் உணர்ந்தேன். அது மட்டுமல்ல, நான் தரையில் நடக்காமல் மிதப்பது போல் நடந்து சென்றேன். அந்த அனுபவம் அற்புதமானது. அது ஒரு பரவச நிலை, வேறொன்றுமில்லை. அந்த ஓம்கார சுவாமி ஜீவசமாதியின் அதிர்வுகள் என் தேகத்தில் ஈர்க்கப்பட்டது. ஒரு மனிதன் இறை அதிர்வுகளை எப்பொழுது உள்வாங்க முடியும் என்றால், இறுக்கமற்று இருக்க வேண்டும். நம் உடல் தளத்திலும் மனத்தளத்திலும் இறுக்கமற்று இருந்தால்தான் இறை அதிர்வுகள் ஜீவ சமாதி நிலையுள்ள அந்த ஞானிகளின் அதிர்வுகளை நம்மால் உள்வாங்க முடியும். அதற்கு நாம் மென்மையாக இருக்க வேண்டும். உடல் அளவிலும் மன அளவிலும். நாம் பெரும்பாலும் இந்த உடலை இறுக்க நிலையில் வைத்திருக்கின்றோம். அதை மென்மையாக்கப்பட வேண்டும். உடலை மென்மையாக்க வேண்டும் என்றால் மனதை மென்மையாக்க வேண்டும். அது எப்படியா மனசை மென்மையாக்குறது? ஒன்றுமே இல்லை. தேவையில்லாத குப்பைகளை தூக்கி வெளியே போடணும். தேவையில்லாத டேட்டாக்களை அழிக்கணும். அழித்தாலே மனசு லேசாகிடும். மனசு லேசானால் உடம்பு மென்மையாகிடும். ஞானிகள் மகான்களின் தேகத்தை பார்த்தாலே தெரியும். அவர்கள் மிக மிக மென்மையாக இருப்பார்கள். எப்பொழுதும் ஏற்கும் மனப்பான்மையுடன் இருப்பார்கள். சராசரி மனிதன் எதற்கும் எதிர்ப்பு நிலையில் இருப்பான். அவனிடம் ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு ஏற்பு நிலை இருக்காது. எதையும் ஏற்கும் உள்வாங்கும் நிலை. இதுதான் பாதுகாப்பற்ற நிலை. இதுதான் உணர்வு நிலை. இந்த பாதுகாப்பற்ற தன்மைக்கு தான் இறை அதிர்வுகள் பாய்ந்தோடி வரும். நாம் மனதளவில் திரையிட்டுக் கொள்கிறோம். உடலளவிலும் திரையிட்டுக் கொள்கிறோம். உடலை இறுக்கமாகவும் மனதை கடினமாகவும் வைத்துக்கொண்டு இறைவனை உணரவில்லையே, இறை அனுபவம் கிடைக்கவில்லையே, இறைவனின் ஆசி நமக்கு கிடைக்கவில்லையோ என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். தவறு உங்கள் மீது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்டன்ஸ். உங்கள் வாழ்வில் மாற்றம் வர வேண்டுமென்றால் அக்செப்ட், இருக்கும் நிலையை ஏற்றுக்கொண்டு எதிர்கால நிலைக்கு நிகழ்காலத்தில் ப்ரெசண்டில் அமைதியாக தற்கால நிலையை ஏற்றுக்கொண்டு அந்த பணியை செய்து கொண்டு எதிர்கால நிலையில் என்னவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்களை உயிரோட்டமாக வைத்துக்கொண்டு நீங்கள் பயணித்தால் உங்கள் தேகம் இறுக்கமற்ற நிலைக்கு செல்லும். உங்கள் மனம் லேசாகும். உங்கள் மனம் எவ்வளவு லேசாக இருக்கின்றதோ
அவ்வளவு இறைத்தன்மையை உள்வாங்கும் சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாவீர்கள். பெரும்பாலும் மனிதர்களுக்கு மனம் கல்லாகிவிட்டது. அதனால்தான் அவர்கள் மெட்டீரியல் லைஃப் வாழ்கின்றார்கள். மெட்டீரியல் லைஃப் என்றால் நியூட்டோனியல் சயின்ஸ். அதாவது ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், ஒரு லட்சியத்தை நினைக்கிறோம், அதுக்கு ஒரு ரூட் போடுறோம், அது காலம் டைம் கொடுக்குறோம். அது சில சமயம் நடக்கும், சில சமயம் நடக்காது. அதுதான் நியூட்டோனியல் சயின்ஸ். இன்னும் குவாண்டம் சயின்ஸ் இருக்குது. அந்த குவாண்டம் சயின்ஸுக்கு அங்கே காலமே கிடையாது. அது உனக்குள் நிகழும்னா, அந்த அருளுலகத்துக்கு நீ போகணும்னா, அந்த அருள் அதிர்வுகள் உன் மீது இறங்க வேண்டுமென்றால் நீ மென்மையாக வேண்டும். உடல் தளத்திலும் மனத்தளத்திலும் மென்மையாக வேண்டும். அதற்கு புத்தர் இதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்காரு. மஜ்ஹும் நிகா, மத்திம நிலை. எதனோடும் அதிகமாக ஒன்றிவிடாதே. அட்டாச்மெண்ட் ஓவராக வச்சுக்கூடாது. எதனையும் அதிகமாக வெறுத்து விடாதே. நடுநிலை செல். அப்பொழுதுதான் உன் ஜீவசக்தி மேல் எழுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். உன் தேகத்தில், உன் உடம்பில். மிதமாக சாப்பிட்ணும், மிதமாக பேசணும், மிதமாக உறங்கணும். அதாவது கொஞ்சமாக சாப்பிட்ணும். அதாவது அரை வயிறு சாப்பாடு, தேவையான பேச்சு, தேவையான தூக்கம். இந்த ஃபார்முலாவை புத்தர் பயன்படுத்தி ஞானமடைந்தார். அவருக்கு ஆரம்பத்தில் கடும் தவம் செய்தார். அஷ்டாங்க யோக அனைத்தையும் செய்தார். ஒரு நாள் காட்டில் அவர் மரத்தடியில் கடுந்தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மயங்கி விழுந்திருக்கிறார். அவ்வழியே அந்த காட்டில் உள்ள குலதெய்வத்திற்கு பூஜை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட பாயாசத்தை புத்தர் வாயில் ஊற்றி அந்த மயக்கத்தை தெளிய வைத்த அந்த பெண்மணியிடம் ஒரு அனுபவத்தை பெற்றார். நான் என்னை அறிய வேண்டுமென்றால் இந்த உடல் தேவை. இந்த உடல் நலமாக இருப்பதற்கு சிறிது உணவு தேவை. முற்றிலுமாக உணவை மறுக்கக்கூடாது என்று முடிவு செய்து, அப்பொழுது அவரிடம் ஒரு ஞான புத்தி தோன்றியது. அதுதான் மஜ்ஹும் நிகா, மத்திம நிலை. எதனையும் அதிகமாக வெறுத்து விடாதே. எதனோடும் அதிகமாக ஒன்றி விடாதே. நடுநிலை செல். கோ ஸ்ட்ரைட் அஹெட். தொடர்ந்து முன்னேறு, நேராக. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினால் உங்கள் உடலை நீங்கள் நேசித்தால் அதற்கு சரியான உணவை கொடுப்பீர்கள். உங்கள் மனதை நீங்கள் நேசித்தால் அதற்கு தேவையற்ற டேட்டாக்களை திணிக்க மாட்டீர்கள். அப்படி ஆழ்மனதில் தேவையற்ற டேட்டாக்கள் இருந்தால் தியானித்து அந்த டேட்டாவை அழித்து விடுவீர்கள். இதுதான் உங்கள் பணி. தேவையற்ற டேட்டாக்களை அழித்து மனதை லேசாக்கி மிதமான உணவு கொடுத்து மிதமான உறக்கம் உங்கள் உடல் கொடுத்து இந்த தேகத்தை நீங்கள் கொண்டாடினால் இந்த தேகம் அந்த பிரபஞ்ச அதிர்வுகளை உள்வாங்கி அந்த அருள் உலகம் உங்கள் தேவைகளை நிறைவேற்ற இந்த தேகம் உங்களுக்கு உதவும். உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன், திருமூலர் சொன்ன வார்த்தை. உயர்க உணவுடன் பகிர்க.